Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai doorstep. So viewers, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா யூ-டர்ன்ல நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டாங்க. ஸோ யூ-டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸியான டிராஃபிக் ரோட்ஸ்லயோ எப்படி நம்ம டர்ன் பண்ணணும், ஸோ அந்த டர்ன் பண்ணும்போது ஸ்டேரிங் வந்து நம்ம எப்படி பிடிச்சு பண்ணணும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ல பண்ணலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிகினர் இருந்தாங்கன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம், இப்படி ஒரு கையை இப்படி பிடிச்சிட்டு இப்படி பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இது வந்து பிகினர், கண்டிப்பா ஒரு புதுசா வரவங்க பிகினர் இப்படி பண்ணுவாங்க. இதுவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு கை வச்சு இப்படி ஒன் ஆன் மெத்தட்ல பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்மீடியட்டா இருக்கவங்க, கொஞ்சம் இப்பதான் நான் கார் கத்துட்டு கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது புஷ்ஃபுல் மெத்தட்ல பண்ணுவாங்க. ஒரு கை இப்படி வாங்க, இன்னொரு கை இப்படி திருப்போம், திருப்பி இன்னொரு கை இப்படி வாங்க, இன்னொரு கை இப்படி திருப்போம். ஸோ இந்த 3 மெத்தட்லயுமே நான் எப்படி வந்து யூ-டர்ன் பண்றேன், எவ்வளவு ஆவரேஜ் ஸ்பீட்ல நான் பண்றேன். ஒரு பிஸியான, இப்ப நீங்க பார்க்கலாம் இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஒரு பிஸியான ரோடு. ஸோ இந்த ரோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலயும் ஓப்பன் இருக்கு. ஸோ இந்த ஓப்பன் எண்ட்ல நான் ஒரு யூ-டர்ன் எடுத்து எப்படின்னா பிகினர்ஸ் பண்ற மாதிரி பண்ண போறேன். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா புஷ்ஃபுல் மெத்தட்ல பண்ண போறேன், இன்னொன்று ஒன் ஆன் மெத்தட் பண்ண போறேன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது எவ்வளோ க்ளோஸ் டர்ன்ஸ் எடுக்கணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி கியர் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ கியர் மெத்தடில் பொறுத்தவரைக்குமே 2 டைப் இருக்குது. நம்ம ஆவரேஜ் நல்ல ஸ்பீடில் வரும். ஸ்பீடில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3rd or 4th கியரில் வரும் போது நம்ம டக்குனு வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு மிரர் ரைட்டு பார்த்துட்டு, ரைட்னா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தடில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், 3 மெத்தட் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ வாங்க வியூவர்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டான மெத்தடில் பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ ரைட்டில் யூ-டர்ன் எடுக்க போகிறேன். ஸோ நான் மிரர் பார்த்துட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன். ஃபஸ்ட் கியர் போட்டு எனக்கு கை பாருங்க, நான் வெறும் ஒரு கை தான் யூஸ் பண்றேன். ஒரு கை வந்து பாத்தீங்கன்னா என்னோட கை வந்து கியர் லிவர்ல இருக்கு. ஸோ ஆவரேஜா ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு நான் ஆக்சிலேட்டரை கொடுக்காம சைட்ல பாக்குறேன் ஒரு கார் ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்கள போக விட்டுட்டு என்ன பண்ண போறேன், என் கையை பாருங்க ஒரே ஒரு ரொட்டேஷன்ல ஒன் ஆன் மெத்தட்ல 2 ரொட்டேஷன் பண்ணிட்டு வெஹிக்கிளை மூவ் பண்ணிட்டு ஸ்லோவா இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் அவங்களை விட்டுட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல ரோட பாருங்க, இந்த இடம் யூ-டர்ன். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி யூ-டர்ன் அடிக்க போறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ நிக்குது. இப்போ என்னோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் பாருங்க, என்னோட ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் ஸ்டேரிங் எப்படி திருப்பிட்டேன், ஒரே மூவ்மெண்ட்ல ஃபுல்லா லாக் பண்ணிட்டேன். இப்போ லாக் பண்ணி இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து ஃபுல்லா லாக் பண்ணி வச்சுக்கணும். லாக் பண்ணிட்டு வண்டி வந்து நல்லா திரும்பணும், ஃபுல்லா இப்படி திரும்பிட்டே வருது பாருங்க. இதுக்கப்புறம் ஸ்டேரிங் பார்க்க கூடாது, நீங்க ரோட தான் பார்க்கணும். ரோட பார்த்துட்டு ஸ்டேரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்ல இருக்கணும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா திருப்பி வந்து ஃபுல் ரொட்டேஷன் பண்ணிட்டு நார்மலா எடுத்து வரும்போது ஸ்டேரிங்கை பாக்குறாங்களே தவிர ரோட பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபுல் லாக் பண்ணிட்டு ஸ்லோவா உங்களோட கிளச்சை விட்டு கிளச் விடுறேன், பிரேக் அடிக்கிறேன், கிளச் விடுறேன், பிரேக் அடிக்கிறேன், திருப்பி கிளச்சை விட்டுட்டு பிரேக் அடிக்கிறேன். ஸோ இங்க ஒரு ஆட்டோ முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. ஸோ அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸ்லோவா கிளச்சை விடுறேன், பிரேக் அடிக்கிறேன், கிளச்சை விடுறேன், பிரேக் அடிச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா அப்படியே ஸ்லோவா வரேன். ஸோ ஸ்லோவா வந்துட்டு என்னோட ஃபுல் லாக் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் ஸ்டேரிங்கை தொடவே மாட்டேன். ஸோ பாடி கரெக்டா ரோட ஃபேஸ் பண்ண பிறகு 1 2 இப்போ என்னோட ஃபேஸிங் கரெக்டா ரோடுக்கு வந்த பிறகு ஸ்டேரிங் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அகைன் செகண்ட் கியர் போடுறேன். செகண்ட் கியர் போட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு யூ-டர்ன் வருது. இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 கை வச்சு பண்ணி காட்டுறேன். ஸோ அகைன் செகண்ட் கியர்ல போயிட்டு இருக்கேன். ரைட் இண்டிகேட்டர் போடுறேன், சைடு மிரர் பாக்குறேன், இந்த பக்கம் டிவைடர் இருக்கு, லெஃப்ட் சைடுல வந்து ஒரு பஸ் வந்துட்டு இருக்காரு. ஸோ நான் அப்படியே க்ளோஸாவே டர்ன் அடிக்க போறேன். ஸோ க்ளோஸா டர்ன் அடிக்கும் போது இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட 2 ஹேண்டையும் வச்சு நான் பண்ண போறேன். 2 ஹேண்ட் மெத்தட்ல எப்படி பண்ண போறேன்னா புஷ்ஃபுல் மெத்தட்ல பண்ண போறேன். ஒரு கை வாங்க, இன்னொரு கை திருப்பிச்சு. ஸோ ஒரு கை வாங்க, இன்னொரு கை திருப்பது, ஒரு கை வாங்க, இன்னொரு கை திருப்பிச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா டர்ன் அடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் இருந்ததால நான் லாங் டர்ன் அடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஒரு பிகினர் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி ஒரு கை வாங்க, இப்போ நான் 2 மெத்தட்லையும் பண்ணி காட்டுறேன். ஒன் ஆன் மெத்தட் பண்ணி பார்த்துறேன், இன்னொரு புஷ்ஃபுல் மெத்தட் பார்த்துட்டேன். இன்னொன்று பிகினர் ஸ்லோவா டர்ன் பண்ணுவாங்க. ஸோ நான் அதையும் பண்ணி காட்டுறேன். ஸோ செகண்ட் கியர்ல தான் இருக்கேன் நான் இப்பயும். ஸோ அகைன் ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு 3rd கியர் போடுறேன். ஸோ அகைன் ஸ்லோ பண்ண போறேன். ஸ்லோ பண்ணும்போது பிகினரா இருந்தால் கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் கியர் எடுத்து வந்துருங்க, கிளச்சை க்ளோஸ் பண்ணுங்க, பிரேக் அடிங்க. ஸோ இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கியர் எடுத்து வர பாருங்க, இந்த கியர் மூவ்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கியர் எடுத்துட்டு வந்துட்டு ஸ்லோவா இப்போ பிகினர் பண்ற மாதிரி இங்க பாருங்க. பிகினர் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேரிங் இப்படி டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபுல்லா லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாக் பண்ணிட்டு பிகினர்ஸ் இப்படி பண்ணி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஒன் ஆன் மெத்தட் இப்போ பண்ணாதீங்க, ஏன்னா சில பேருக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் இல்லைன்னா உங்களோட ஸ்டேரிங் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிடும். ஸோ அதே மாதிரி ரோட பாருங்க. இப்போ என்னோட ஸ்டேரிங் ஃபுல் ரைட் லாக்ல இருக்கு. ஸோ நான் இப்போ ஃபுல்லா ரைட் இருப்பேன். இப்போ ரோட பாருங்க, நான் இப்போ ஸ்டேரிங் ஸ்ட்ரைட் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் என் பாடி ரோட ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரைட் ஆன பிறகு 1 2 ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். ஸோ அகைன் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இப்போ நான் அதே லீனியர் மோஷன் போறேன். ஸோ இப்போ ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ யூ-டர்ன்ல பாத்தீங்கன்னா லாங் யூ-டர்ன், அதாவது எப்படின்னா நீங்க ரோட ஃபேஸ் பண்ணுங்களா, இந்த ரோட ஃபேஸ் பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு நான் எவ்வளவு லெஃப்ட் நான் நல்லா ஒதுக்குறனோ எனக்கு ரைட்ல வந்து ஃபுல்லா டர்ன் ஆகிறதுக்கு ரேடியஸ் கிடைக்கும். இன்கேஸ் நான் ரொம்ப ரைட்ல போயிட்டேன் அப்படின்னா எனக்கு டர்னிங் ரேடியஸ் கம்மியா இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு 2 நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் வந்துட்டேன், ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கியருக்கு மாத்திட்டேன். இப்போ ஒரே ஷாட்ல அப்படி நம்ம கார் திரும்ப போகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரைட் திரும்ப போறீங்க அப்படின்னா
உங்களோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஒதுக்கிக்கோங்க. இன்கேஸ் டிராஃபிக் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா லெஃப்ட் வந்துட்டு அவங்க எல்லாரும் போக விட்டுட்டு இண்டிகேட்டர் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு அர்ஜென்சி ஒன்றும் இல்லை, அப்போ தான் உங்களுக்கு ஒரே டர்னில் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் ஷார்ட்டாக வந்துட்டீங்க ரோடோட அந்த பக்கம், அதாவது நீங்கள் திரும்ப போகிற பக்கம் உங்களுக்கு ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களால் திரும்ப முடியாது, திருப்பி நீங்கள் போய் ரிவர்ஸ் எடுக்கணும். ஸோ நான் அதையும் பண்ணி காட்டுறேன். ஸோ ரெண்டுமே நான் உங்களுக்கு பண்ணுறேன். பட் பிகினர்ஸ் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக டக்கு யூட்டர்ன் எடுக்காமல் பொறுமையாக பார்த்து பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு பைக் வராரு. ஸோ நான் அதே மாதிரி பொறுமையாக டர்ன் பண்ணுறேன். ஸோ நான் அவரை விட்டுட்டேன். இப்போ அழகாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியரில் வச்சுட்டு பொறுமையாக டர்ன் பண்ணுறீங்க. பாருங்கள் நீங்கள் ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே டர்னில் ஃபுல்லாக பொறுமையாக கட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் லாக்கில் இருக்குது. ஸோ நான் ஸ்டேரிங்கை பார்க்க மாட்டேன், ரோடை பார்த்துட்டு ஸ்லோவாக அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு அகைன் டு த ரோட் பொசிஷன் செகண்ட் கியர் போட்டுட்டு ஸ்லோவாக ஆக்சலரேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ அங்கே லாங் லெஃப்ட் சைட் நான் ஒதுக்கிட்டேன் லாங் யூட்டர்னில். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் யூட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, என்னால் லெஃப்ட் ஒதுக்கவே முடியல, ஸோ நான் ரைட் சைடு தான் போகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நல்ல ரைட்டை ஒட்டியே போங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டதுன்னா அங்கே டிவைடர் பாருங்க, அந்த டிவைடர் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டிவைடரையும் நான் உட்காந்துருக்க பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்க அந்த சீட்டிங் பொசிஷன் வந்து அந்த டிவைடரோட கார்னர் தாண்டின பிறகு தான் யூட்டர்ன் அடிக்கும். நிறைய பேர் அப்படி யூட்டர்ன் அடிச்சிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் உட்காந்துருக்க பொசிஷன், அதாவது உங்கள் சீட்டிங்கை வந்து அந்த டிவைடரை விட்டு கிராஸ் பண்ண பிறகு சைடு மிரரில் வாட்ச் பண்ணுங்க. டிவைடர் வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆன பிறகு நீங்கள் ஸ்லோவாக கட் பண்ணுங்க. ஸோ ஸ்லோவாக கட் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரபிள் ஃபேஸ் ஆகும். ஏன்னா நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ லாங் போயிட்டேன். ஸோ யூஸ்வலாக அப்படி போகக்கூடாது. ஸோ அப்படி போகாமல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பியும் ரிவர்ஸ் போட போகிறேன். ரிவர்ஸ் போட்டு என் கையை பாருங்கள், ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமாக லெஃப்ட் திருப்பிட்டு ஸ்லோவாக வெஹிக்கிளை மூவ் பண்ணுறேன். ஸோ அகைன் லெஃப்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இப்போ நான் திருப்பியும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு சைட் மிரர் பார்த்துட்டு போகிறேன். ஸோ இது லாங் யூட்டர்ன், ஷார்ட் யூட்டர்ன். ஸோ மிரர், அதாவது இதில் இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கோட மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ பிகினர்ஸ், ஒரு இன்டர்மீடியேட், ஒரு நல்ல ப்ரொஃபஷனலிஸ்ட்டுங்க எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி 3 நான் சொல்லிட்டேன். 1 மெத்தட் புஷ் புல் மெத்தட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிகினர்ஸ் பண்ணுறது ஒரு கை வாங்க இன்னொரு கை பொறுமையாக திருப்பிட்டே இருப்பாங்க, அந்த மெத்தட் சொல்லிட்டேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங் யூட்டர்ன், ஷார்ட் யூட்டர்ன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி நம்மளோட கியரிங் பொசிஷன்ஸ். ஸோ இந்த 3மே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதை நான் இந்த வீடியோ ஏன் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் நிறைய ட்ரைனிங் கொடுக்குற பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு யூட்டர்ன் கொடுக்க சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, டேர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ன் பண்ணிவிட்டு அந்த டேர்னிங் ஃபுல்லாக கார் டேர்ன் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே ஸ்டியரிங்கை ரைட்டு திருப்பாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டேர்ன் எடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு வச்சுட்டு அந்த டேர்ன் முடியறதுக்கு முன்னாடியே, ஃபுல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு லெஃப்ட் திருப்பிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் வர வெஹிக்கிள் கண்டிப்பாக வந்து அவங்க ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் அப்படின்னா யூட்டர்ன் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அகைன் டு த மோஷன், அதாவது ரோடை பார்த்து ஸ்ட்ரைட் பண்ணும்போது வீலை சைட் மிரர்ஸ் பார்க்காம கிராஜுவலாக அவங்க பாடி இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. ஸோ சைட் மிரர் பார்க்காம பண்ணீங்கன்னா அகைன் டு த பேக் வெஹிக்கிள்ஸ் உங்களோட வெஹிக்கிள் வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய. ஏன்னா பேக் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுருப்பீங்க, இண்டிகேட்டர் போட்டுட்டு நீங்கள் ஃபுல் ஸ்டேரிங் மூவ் பண்ணிட்டு அகைன் டு த பேக் நார்மல் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும். ஸோ பின்னாடி இருக்க வெஹிக்கிளுக்கு நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த சைடு கேப் இருக்கும் சொல்லி கேப்பில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேப்பில் வரும்போது நீங்கள் மிரர் பார்க்காம ஏதோ ஒரு சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஓவரா டர்ன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெஹிக்கிள் ஹிட் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. அவங்களையும் நீங்கள் போய் ஹிட் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூட்டர்ன்ஸில் கொஞ்சம் பொறுமையாக, அதாவது மிரர் ப்ளஸ் உங்களோட இண்டிகேட்டர் ஸ்டியரிங்கில் வந்து நல்ல கண்ட்ரோலாக எடுத்துட்டு வந்துருங்க. நிறைய ஸ்பீடாக டர்ன் பண்ணுங்க. நிறைய பேர் பிகினர்ஸ் செகண்ட் கியர்லாம் போட்டு ஃபுல் டர்ன் அடிப்பாங்க. செகண்ட் கியரில் போட்டு நீங்கள் கிளச்சை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு சைடு லெஃப்ட் இல்லை ரைட், நீங்கள் எப்படி ரைட் சைடு ஃபுல்லாக வச்சுன்னா ரைட் சைடு போய்டும், லெஃப்ட் சைடு பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு போய்டும். ஸோ இப்போதைக்கு பிகினர் என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் கொண்டு வந்துட்டு பொறுமையாக ஆஃப் கிளச் வச்சுக்கோங்க, பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க, ஆக்சிடென்ட் பக்கம் கால் எடுத்துட்டு போயிடாதீங்க. ஆஃப் கிளச்சை பொறுமையாக எடுங்க, பிரேக் ஆஃப் கிளச் விட்டு பொறுமையாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஸ்டியரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட கண்ட்ரோலும் கரெக்டாக இருக்கும், உங்களோட டர்னிங்கும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி யூ டர்னில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு இமீடியட்டாக நான் போடுற வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இன்டெப்த்தாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு வேறு ஏதாவது நான் யூ டர்ன்ஸில் வேறு ஏதாவது ஈஸியாக பண்ண முடியுமா இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போய் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி வியூவர்ஸ். திஸ் இஸ் மதன். டேக் கேர் வியூவர்ஸ். பை.